வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்க கறி இது. இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கத்திரிக்காயே எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாமல். அதாவது அந்த எட்ஜு வந்து க்ளோஸ்லேயே இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து வாஷ் பண்ணி எல்லாமே இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நல்லெண்ணெய் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய், அதை எடுத்து போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். முக்கால்வாசி இதிலே இது வந்து வெந்துடணும். இது ஃபுல்லாக நல்லா கலர் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மூடி போட்டு கூட வேக வைக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே பேன்லையே தனியா எடுத்து வச்சுருக்க தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்த பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நம்ம நார்மலாக குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம்ல, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கரைச்சி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், அந்த புளி தண்ணியிலே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அந்த மிக்சர் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால இது வந்து கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெந்தயம் கருக விட்டுறாதீங்க, அந்த ஃப்ளேவர் வரும், அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு அதையும் சேர்த்து அதோட ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முழுக்க இந்த பேஸ்ட்டு இந்த ஆயிலில் தான் வந்து வேக போகுது. ஃபஸ்ட்டு அதாவது அந்த மிக்சர் போட்டோடனே எல்லா ஆயிலையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நல்லா குக்கான பிறகு அந்த ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து வேணும். அப்போது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் செப்பரேட் ஆகிடும். இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு, நல்லாவே வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து இதில் போட போகிறேன். இதுவுமே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்சரோட அந்த தண்ணியும் நல்லா சேர்ந்து ஒன்றா கம்பைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஜென்டலாக கிளறுங்க, ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்த கத்திரிக்காய் தான். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறினோன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். அதனால் ஜென்டலாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம்
அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே இந்த கத்திரிக்காயில் போய் இறங்கும். இப்போது இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இது தான். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த கோகோனட் மில்க் தான் ஒரு செம க்ரீமியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அதனால் தேங்காய் பாலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிக்க வேண்டிதான். ரொம்பவே டேஸ்டியான ஒரு கறி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான்ஸ் கிச்சன். அப்படியே தான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.